வணக்கமே நண்பர்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டின் நம்பர் வந்து எப்படி நாம ஆன்லைனில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோமில் போயிட்டு www.irdgov.com ஸ்ரீலங்கன் அப்படின்ட்டு அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இப்போ அதை நாம் இப்போ ரோல் பண்ணிட்டு போனோம்டா கீழே அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ ரிசல்ட் அபவுட்ன்னு இருக்குல்ல, அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் சிம்பிள் ஒன்று இருக்கும். அதில் அதையும் ரோல் பண்ணி போனீங்கன்னா அதுக்கு கீழே ஒன்று ரெண்டாவதாக பாருங்கள், ஐஆர்டி சர்வீஸ் லொக்கின் ஸ்ரீலங்கா ஹவு டு அக்சஸ் ஃபைல் அண்ட் பேன்னு இருக்குல்ல, ரெண்டாவதாக அந்த சிம்பிளுக்கு கீழே ரெண்டாவதாக இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பேஜ் கொண்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் கொண்டு வரும் பாருங்கள். அதை நீங்கள் ரோல் பண்ணுங்கள். அதை நீங்கள் ரோல் பண்ணி மேலே அப்படி தட்டினீங்கன்னா ஓகே, நீங்கள் தட்டிட்டு போனீங்கன்னா வாட் யூ நீட் பிஃபோர் யூ லாகின். ஓகே, இப்போ நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா 1 2 3 4 நம்பர் எழுதியிருக்காங்க. அப்போ நாலாவதை பார்த்தீங்கன்னா டார்க்காக போட்டிருக்காங்க. அதான் கரெக்ட் யூஆர்என் போட்டிருக்குல்ல, அதில் இப்போ டார்க் ப்ளூவில் வந்து www.ird.gov.lkன்னு போட்டிருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது இன்னொரு பேஜுக்கு கொண்டு கூட்டிகிட்டு போகும். இதுதான் வந்து ஐஆர்டின்னு சொல்கிறோம் தானே, இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தோட மெயின் பேஜே இதுதான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் போட்டிருக்காங்க சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சள் கலர் பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். சிங்களம் தெரியும்டா சிங்களம், தமிழ் தெரியும்டா தமிழ், இங்கிலீஷ் தெரியும்டா இங்கிலீஷ். ஓகே, நான் இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஸோ நான் இப்போ இங்கிலீஷை நான் செலக்ட் பண்ணுறேன், ஏன்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நான் செலக்ட் பண்ணி உள்ளே போனேன்டா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் இன்லேண்ட் ரெவென்யூ கீழே பார்த்தீங்கன்றால் அந்த பெரிய எழுத்து இருக்குல்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எழுத்தால் டைப் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 வார்த்தை அதில் எழுதியிருக்காங்க. ஸோ அதை போய் நீங்கள் 8ஆவதில் சர்வீஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே 1 2 3 4 5 ஃபார்முலா எழுதியிருக்காங்க. பார்த்தீங்களா, ரெட் கலர் குறியீடு போட்டு 5 ஃபார்முலா எழுதியிருக்காங்க. அதில் நீங்கள் 1 2 3ஆவதாக பார்த்தீங்கன்னா அக்சஸ் டு சர்வீஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது இன்னொரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிங்கன்னா முதலாவது, அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே எழுதியிருக்காங்க பாருங்கள், அதில் கிளிக் ஒன் டேக்ஸ் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதுதான் இப்போ நமக்கு தேவை. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது இன்னொரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். பார்த்தீங்கன்னா இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணுறதுக்கு 1ஆவது ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் இருக்கேன்டா தனியாக அப்புறம் ஒரு லோக்கலில் இருக்க ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க வந்து 1 2 3 3ஆவது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கம்பெனி வச்சுருங்க, ஃபாரின் கம்பெனி வச்சுக்கோங்க, அது 2ஆவது கிளிக் பண்ணிக்கலாம். மற்ற ஃபாரினில் இருக்கிறவங்க வந்து அது 4ஆவது கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி தான் இது அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் லோக்கலை கிளிக் பண்ணுவோம், இண்டிவிஜுவல் லோக்கல். அதை கிளிக் பண்ணோம்டா அது இந்த மாதிரி ஃபார்முக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபார்மை தான் நீங்கள் இப்போ ஃபுல் பண்ணி போட்டு நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. சரியா, இதில் முக்கியமான ஒன்று, இதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ரெட் கலரில் பார்த்தீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பு பக்கத்து முன்னாடியே பாருங்கள், ரெட் கலரில் குறியீடு போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் அதில் போட்டிருக்காங்க, ஃபுல் நேம் அதில் போட்டிருக்காங்க குறியீடு, டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா அதில் ரெட் கலர் குறியீடு போட்டிருக்காங்க. ஜெனரல் அது எப்படி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் குறியீடு போட்டிருக்க எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக நிரப்பியே ஆகணும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த குறியீடு இல்லை, அதனால் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா, ஸோ அதை பார்த்துங்க. இதெல்லாம் ஃபுல்லாக நிரப்பி போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கோ இமெயிலுக்கோ இல்லை நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நான் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே இதை உங்களுக்கு சரி பார்த்து உங்களோட டின் நம்பர் உங்கள் கைக்கு வந்துடும். ஓகேவா, இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, நன்றி, வணக்கம். இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா, நன்றி, வணக்கம், பாய்.